நமது தொழில் மன்றம் தொழில் மேற்கொள்கையின் சார்பாக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இப்பொழுது தொழில் மேற்கொள்கையின் சார்பாக நடைபெறும் கூட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சர் பழனிசாமி அவர்கள் தலைமை இதை நடத்துவார் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேரன்பிற்கு மற்றும் மரியாதைக்குரிய மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களே, அண்ணன் அது வடக்கு மாவட்டம் என்ன அப்படின்னா அந்த தனலட்சுமி காலேஜ் சேர்ந்த பேராசிரியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்களுக்கு பூத்து பிரிச்சு கொடுத்துருந்தாங்க. பிரிச்சு கொடுத்த இதுல வந்து அவங்க என்ன எடுத்திருந்தாங்கன்னா அந்த வார்டுல அந்த பகுதியில இத்தனை ஆண்கள் இருக்காங்க, இத்தனை பெண்கள் இருக்காங்க, இந்த ஆண்கள் பெண்கள்ல இதுல வெளியூர்ல இருக்காங்க, இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டை எடுத்து அந்த லிஸ்டுக்கு உண்டான பிரகாரம் அவங்க வந்து செயல்பட்டு மணச்சநல்லூர் தொகுதியில கிட்டத்தட்ட 50,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி பெற செஞ்சாங்க. அதே போல நம்ம திராவிட கிட்டத்தட்ட நமக்கு லால்குடி இருக்கும் பொழுது 8 யூனியன் சேர்மனை நமது மலைக்கோட்டை மன்னவர் தலைமையில் பிடித்தோம். அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வந்தது. அதிலும் எல்லா தொகுதிகளிலும் நமது மலைக்கோட்டை மன்னவர் அவர்கள் தலைமையில் பிடித்தோம். அதற்கு பிறகு சென்று அதை தீர்த்து கொள்ளலாம். உங்கள் ஊர்ல சொல்லுங்க, ஆதரவுல கேட்டா என்ன பிரச்சனை, நான் எம்பி கிட்ட சொல்லி வாங்கி தரேன். ஓட்டு போட்டதுக்கு எல்லா ஊருக்கும் வர முடியாது சொன்ன ஒரே ஒரு நாள் டைம் கொடுத்தாங்க. பாராளுமன்றம் நடக்கிறதுனால எல்லா ஊருக்கும் ஒரே நாளில் முடிஞ்சவர்களையும் செஞ்சுட்டாங்க. அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். இன்னொரு நிகழ்ச்சி உங்க ஊருக்கு இதுக்காக ஸ்பெஷல்ல வச்சு எம்பி அழைச்சு உங்க ஊர்ல அதை நிறைவு செஞ்சான். அதுபோல இன்றைக்கு மலைக்கோட்டை மன்னவர் அவர்கள் கருத்து, அதற்கு இனிமேல் ஒன்றிய செயலாளர் அவர்கள் அந்த கருத்தை வலியுறுத்தி ஒன்றிய நிர்வாகிகளை ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் போன்ல சொல்லாம நேரா சென்று அவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு சொல்லி அவர்களுக்கு என்ன தேவை என்பதை பூர்த்தி செய்ய வேண்டும். வந்து கிளைக்கழகத்தை மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிளைக்கழகத்துக்கு எதுவுமே ஆளுங்கட்சியாக இன்னும் எதுவும் பண்ணலைங்கிற புகார் தலைமை வரைக்கும் போயிடுச்சு. அதனால வருங்கால கட்டத்தில் கிளைக்கழகத்துக்கு நல்ல மரியாதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால அமைச்சரும் கிளையில ஆரம்பிச்சு கொடியேற்றுங்க. அந்த கொடிக்கம்பம் இருக்கு பாருங்க, கிளையில பழைய கொடிக்கம்பம் ஃபுல்லாக இந்த 75வது ஆண்டு பவள விழா முன்னிட்டு புதுப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்பத்தையும் புதுப்பிக்கணும், கம்பம் இல்லாத கிளையில புது கம்பம் போடணும். இந்த 2 பணியும் செய்யிட்டு இருக்காங்க. நிச்சயமா நான் ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு கிளை செயலாளருக்கும் நான் உறுதுணையாக இருக்கேன் அந்த பணியை செய்ய. அதனால கம்பம் யார் புதுசாக போடணுமோ அந்த கிளைக்கு அதுக்கு நான் உதவி பண்ண தயாராக இருக்கேன். இது வந்து சிறப்பித்திருக்கின்ற கிளைக்கழக வார்டு செயலாளர்கள் பிரதிநிதிகளை குறிப்பாக அதிக தலைமை கருத்தை அனைத்து ஒன்றிய கிளை வாரிகள் உடன்பிறப்புகள் அனைத்து அணி நிர்வாகிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் தீர்மானமிக்க கழக இளைஞர் செயலாளர் காணொலி அமைச்சர் உதயசாமி அவர்கள் வேண்டியிருக்க இல்லந்தோறும் இளைஞர் உறுப்பினர் சேர்க்கையை துரிதப்படுத்தி விரைவாக சேர்ப்பதற்காக தீர்மானத்தை தீர்மானம் கழக தலைவர் முதன்மை செயலாளர் ஆகியோருக்கு வேண்டுகோள் கழக பவள விழாவை முன்னிட்டு சென்னையில் நடைபெறும் கழக ஒப்பந்த விழாவிற்கு நமது ஒன்றிய கழகத்தின் சார்பாக பெருந்தளவாக கலந்து கொண்டு சிறப்பிப்பது தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானம் 4 நமது ஒன்றியத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் உடனடியாக கிளைக்கழக கூட்டங்கள் நடத்தி கழக புதிய
உறுப்பினர் அட்டைகள் வழங்குமாறு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் மழைக்கால பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதனுடைய வாக்குச்சாவடி மற்றும் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதும் மிகவும் மழைக்கால பட்டியலை விரைவில் வெளியிட்டவுடன் புதிய வாக்காளர் சேர்த்தலும் திருத்தம் நீக்கவும் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானம் குற்றமிழந்த டாக்டர் கலைஞர் அவர்களின் 100 ஆண்டு முன்னிட்டு மத்திய ஒன்றியத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் குடியேற்றி அம்மனை புதுப்பித்து மற்றும் குடிக்காமல் இல்லாத ஊரில் புதிய குடிநீர் அமைத்து நலத்திட்ட ஒரு வழங்கும் தற்பொழுது கடந்த தீர்மானில் நடைபெறுகின்ற 2020 சட்டமன்ற தேர்தலில் தலைவர்கள் அளிக்கின்ற வேட்பாளரை மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் தேர்தல் பணியாற்றி வேட்பாளரை உறுதியாக வெற்றி பெற வைப்பது என்பது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. 7 தீர்மானங்கள் நிறைவேறியுள்ளன. மாவட்ட தனராஜ் அவர்களே, சகோதரர் மயில்வாணன் அவர்களே, இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருக்கின்றார் ஒன்றியக்கார நிர்வாகிகள், பேரூர்கார செயலாளர் அன்பு சகோதரர் நடராஜன் அவர்களே, இங்கு வந்து சிறப்பித்திருக்கின்றார் மற்றும் மாவட்ட துறைச்சாளர் கனகராஜன் அவர்களுக்கும் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ஐயா ரகுமாரன் அவர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சாதிக்குமார் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளரும் ஸ்ரீ சட்டமன்ற உறுப்பினருமான தியாகராஜன் அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதற்கண் வணக்கத்தின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி எங்களுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதல்படி இந்த உப்புளியபுரம் வடக்கு மற்றும் உப்புளியபுரம் பேரூர் கழக சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய சார்பில் உப்புளியபுரம் வடக்கு ஒன்றியம் உப்புளியபுரம் நகர தியாகராஜன் அவர்களே, இந்த கூட்டத்தை வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற தனராஜ் அவர்களே, சகோதரர் மயில்வாணன் அவர்களே, இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருக்கின்றார் ஒன்றியக்கார நிர்வாகிகள், பேரூர்கார செயலாளர் அன்பு சகோதரர் நடராஜன் அவர்களே, இங்கு வந்து சிறப்பித்திருக்கின்றார் கிழக்கிழக கழக தலைவர் முதன்மை செயலாளர் ஆகியோர்களின் வேண்டுதலுக்கு இணங்க கழக பவள விழாவை முன்னிட்டு சென்னையில் நடைபெறும் கழக முப்பெரு விழா பவள விழா 1000 ரூபாய் எங்கே 1000 ரூபாய் கொடுக்க வக்கற்ற அரசு என்று சொன்னார்கள். ஆனால் எதையும் எதிர்பாராமல் 1.5 கோடி தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது நமது தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள். தொடர்ந்து மக்களுக்காக விவசாய அதன் பதில் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு 4 கோடி முதற்கொண்டு மனத்திற்கு முஸ்லீம் குறைவு கொடுக்கும் போது கூட அப்பொழுதும் உங்களிடம் நான் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் எப்படி இருக்கிறோம் ஒரு ஆளுங்கட்சியாக என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்பியவர் மலைக்கோட்டை மன்னவர். அதனால உங்களது திருச்சி மாவட்டத்துக்கு ஒரு பெருமை என்னவென்றால், ஒரு மற்ற கட்சியெல்லாம் போனீங்கன்னா ஒன்றிய செயலாளரை கூட்டிக்கிட்டு தான் போய் அமைச்சரை பார்க்கணும். ஆனால் ஒன்றிய செயலாளர் முத்துச்சேரி ஆசிரியர் இருப்பாங்க, தொண்டர் நிறையா போய் அங்கே பார்த்துட்டு இருப்பான். இப்போ குறிப்பா நம்ம மணிவண்ணன் எடுத்துக்க, காலையில் எந்திரிச்சவரு பாத்ரூம் நட்சத்திரம் அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதல்படியும் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவர்களின் வழிகாட்டுதல்படியும் ஒன்றிய கழக செயலாளர்களின் வழிகாட்டுதல்படியும் இந்த பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளரின் அழைப்பை ஏற்றும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களின் அழைப்பை கேட்டு தீர்மானங்கள் நம்முடைய ஒன்றிய துணை செயலாளர் அறிவுரை சுப்பிரமணியன் அவர்கள் வாசிப்பார்கள். அதை ஏகமானதாக நிறைவேற்றி தருமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன்.